வாழைப்பழம் தேங்காய் வச்சு ஹெல்த்தியாக ஸ்வீட்டாக ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்யலான்னு சொன்னால் நம்புவீங்களா? அதுவும் குழந்தைகளுக்கு பிடித்த மாதிரி எப்படி பண்ணலான்னு பார்ப்போமா? இப்போ எடுத்து வச்சுருக்க தேங்காவை துருவி அதில் கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு திக்கான தேங்காய் பாலை அரைச்சி எடுத்துப்போம். இப்போது அரைச்சி எடுத்து அந்த தேங்காய் பாலை ஒரு ஓரமாக வச்சுட்டு எடுத்து வச்சுருக்க வாழைப்பழத்தையும் இந்த அளவுக்கு கட் பண்ணிப்போம். இந்த அளவுக்கு மொத்தமாக கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா வரும். அடுத்ததாக ஒரு பேன் சூடானதும் அரை ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா சூடாகட்டும். நெய் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, இது ஸ்வீட் ரெசிபி இல்லையா, திகட்ட ஆரம்பிச்சிடும். இப்போ நெய் சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாழைப்பழத்தையெல்லாம் நல்லா ஒரு 5 நிமிஷம் ஃப்ரை பண்ணிப்போம். ஒரு பக்கம் ஃப்ரை ஆனதும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணணுங்க. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிப்போம். அடுத்ததாக அதே பேனில் கொஞ்சமாக தண்ணி விட்டு தண்ணி சூடானதும் ஒரு 2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே வாழைப்பழம் ஸ்வீட்டாக இருக்கும், அதனால் பார்த்து ஸ்வீட் சேர்த்துக்கோங்க. இப்போ நாட்டு சர்க்கரையை நல்லா கரைச்சி எடுத்துடும். அடுத்ததாக துருவி வச்சுருக்க தேங்காவையும் இதில் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். அடுத்ததாக எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலையும் இதில் மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விட்டுப்போம். ஒரு 5 நிமிஷம் இது நல்லா கொதிக்கணுங்க. அப்போ தான் நல்லா திக்கான பேஸ்ட்டாக வரும். இந்த அளவுக்கு கொதிச்சதுக்கப்புறம் நல்லா கிண்டி விடுங்க. இந்த அளவுக்கு சுண்டி வந்ததுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க வாழைப்பழத்தை இதில் போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுப்போம். நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் இதை பிளேட்டில் மாற்றிப்போம். ஸ்கூல் விட்டு டயர்டாக வர பசங்களுக்கு பிஸ்கெட்டு சாக்லேட்னு கொடுக்காம இந்த மாதிரி ஹெல்த்தியாக ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி செஞ்சு கொடுத்து பாருங்கள், ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.